படிச்சிருக்கோமா இல்லையா புஸ்தகத்துல நம்ம தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, அப்படி படிச்சிருந்த அப்ப வாங்கி போராடி எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு. அந்த சுதந்திரம் கிடைச்ச என்னாச்சு, கொஞ்ச நாளா வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்படியே இருந்துக்கிட்டோம். என்னன்னா நம்ம சுதந்திரம் கிடைச்சு நமக்குன்னு ஒரு புதியாத என்ன பண்ணணும், ஒரு அரசியலமைப்போ ஒரு சட்டமோ எதுவுமே நம்மளுக்கு இல்லை, இந்தியாவுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லாம இருந்துச்சு. நாம என்னொன்னு ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற அந்த பழைய முறையை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், தொடர்ந்துட்டு இருந்தோம். அரசியலமைப்பாகட்டும் சட்ட வரைவுகளாகட்டும் நாட்டினுடைய எந்த இதுக்குமே என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற அதையே என்ன பண்ணாங்க இவங்க நடைமுறைப்படுத்திட்டு வந்தாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம நாமளே விடுதலை பெற்றாச்சு. நமக்குன்னு ஒண்ணு என்ன வேணும், ஒரு இறையாண்மை, நாட்டுக்கு ஒரு இறையாண்மை வேணும், நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும். அப்படிங்கறதுக்காக பல தலைவர்கள்லாம் ஒன்று கூடுனாங்க. சட்ட வல்லுநர்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க, ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முன் வந்தாங்க. அதுக்கு யார் தலைவர், அது சட்ட வல்லுநர்கள் ஒன்று கூடி அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் அம்பேத்கர். புரியுதா? டாக்டர் அம்பேத்கரோட தலைமையில சட்ட வல்லுநர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதுதான் அது நடைமுறைக்கு வந்த நாள் என்னது, 1950 ஜனவரி 24. அந்த நாளை தான் என்ன பண்றோம், குடியரசு தினமா நாம கொண்டாடுறோம். அன்னையிலிருந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்தியாவுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் நமக்குன்னு நம்ம உருவாக்கி ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. கொஞ்சம் இந்தியர்களால், நாம இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு நமக்கு நடைமுறைக்கு வந்த நாளைத்தான் என்ன பண்றாங்க 1905 இது ஜனவரி 26. அது ஒவ்வொரு வருஷம் அந்த நாள் என்ன பண்றாங்க, குடியரசு நாளாக இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறோம். புரிஞ்சுதா புரியலையா? இந்த நாளை என்ன பண்ணுவோம், எல்லாரும் கொண்டாடணுமா இல்லையா? நமக்கு உருவாக்கிய ஒரு அரசியலமைப்பை நம்ம என்ன பண்ணோம், குடியரசு நாளா கொண்டாடுறோம். இது நாட்டின் இறையாண்மை வளர்ச்சி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளை முன்னோக்கி கொண்டு போகுது. இந்தியாவை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை புரியுதா புரியலையா? இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நாள்ல வந்து டெல்லியில குடியரசுத் தலைவரால குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, டெல்லியில கொடியேற்றுவாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு யாரு ஆளுநர், முதலமைச்சர் கிடையாது. முதல்ல வந்து சுதந்திரத்துக்கு பிரதமரும் முதலமைச்சரும் கொடியேற்றுவாங்க. குடியரசு தினத்துக்கு மேல குடியரசுத் தலைவரும் இங்க யாரு ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடியை ஏற்றுவாங்க. புரிஞ்சு இன்னைக்கு நிறைய விருதுகள் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. யாராவது வேறு வேறு செயல்களுக்கான விருதுகள் நிறைய பாராட்டி கௌரவிச்சவங்களுக்கெல்லாம் இந்த நாள்ல விருதுகள் கொடுத்தா பெருமையா இருக்கு இந்த நாள் வந்து. புரிஞ்சுதா? அப்ப இந்த நாள் என்ன பண்ணணும், குடியரசு நாளை நம்ம அனைவரும் கொண்டாடுவோம், ஒன்றுபடுவோம். நம்ம இந்தியரா பிறந்தது நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமைப்படணும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், அனைவரும் ஒற்றுமையோடுவோம்.